ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, ப்ரானை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ப்ரான் தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 kg ப்ரான் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சுங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் தண்ணி விட்டெல்லாம் கலக்க போகிறது கிடையாது. இது கூட ஒரே ஒரு முடி கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்கள். உங்களுக்கு வேணால் நான் கலக்கி காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரான்லேயே அவ்வளோ தண்ணி இருக்கும். ஸோ அதனால் இது கலக்கும் போது தண்ணி போட வேணாங்க. இந்த மாதிரி ரஃப் பவுடராக இருந்தாலே ஓகே தான். இது கூட நம்ம கழுவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரான் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்னும் போடலை பாருங்கள். அதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி அந்த ப்ரான்லேயே ஒட்டிகிட்ருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாம் ப்ரானில் வந்து அப்ளை ஆகாதுங்க. அதனால் அப்படியே போட்டு நல்லா எல்லா மசாலாவும் அப்ளை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆக்சுவலாக தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா எதுவுமே ப்ரானில் ஒட்டியிருக்காதுங்க. பாருங்கள், இதுவே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம தண்ணி துளி கூட ஆட் பண்ணலை. ஆனால் எவ்வளோ நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ தான் அதே மாதிரி என்றைக்குமே எந்த ப்ரானில் நீங்கள் குக் பண்ணாலும் அது ஒரு கம்மியான டைமிங்லேயே குக் பண்ணி முடிச்சிருங்க, இல்லை ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour கிட்ட நல்லா அப்படியே மேரினேட் பண்ண விட்டுருங்க. நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 hourக்கு அப்புறம் ஒரு வானலில் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மேரினேட் ஆன ப்ரான் எடுத்து ஒன்று ஒன்றா நான் போட்டுக்கிறேங்க. மொத்தமாக போடல, ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. ஒரு 2 to 3 minutes தான் கரெக்டாக, இல்லைனா அதுக்கப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். பொரிஞ்சிருச்சு. சூப்பராக நல்லா அப்ளை பண்ண பேஸ்ட்லாம் நல்லா ஒட்டி கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போது நம்ம தோசை கல்லே வச்சுக்கலாம். அதில் ஒரு கரண்டி கடலெண்ணெய், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்புங்க. அதில் 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுந்துட்டுருக்கு. நல்லா வெங்காயம் நல்லா டோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாகவும் அப்படிலாம் வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் ப்ராசஸ் இல்லையா, அப்போ கடலை வீணாக போயிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா பாருங்கள், நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரையும் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போது நம்ம கையளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் இருக்குது இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுக்கணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போது நான் இது முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மீன் ஃப்ரைக்குனே ஒரு மசாலா வச்சுருந்தேன். அந்த மசாலாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். கரெக்டாக 1 minute தாங்க. ப்ரானை நீங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 1 minute மட்டும் தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் கரெக்டாக 1 minute மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ப்ரான் தவா ஃப்ரை ரெடிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.